வணக்கம். டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்னைக்கு நல்ல நாள், பல ராசிகளுக்கு நல்லா இருக்கு. நல்ல நேரம் உண்டு. காலை 6லிருந்து 7:15. எப்படி இருக்க போகிறது இந்த திங்கட்கிழமைங்கிறத இப்ப பார்க்க போறோம். திங்கள், செவ்வாய், புதன் 3 நாளுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. இப்ப பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, திங்கள், செவ்வாய், புதன் 3 நாளும் 3 நட்சத்திரத்திற்கும் உங்கள் பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் கம்பீரமும் வெற்றியை தேடி தந்தே தீரும். உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான எண் திங்கள் 1, 2 மேற்கு தெற்கு பச்சை மஞ்சள். செவ்வாய் 7, 6 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. புதன் 3, 6 கிழக்கு தெற்கு பச்சை நீலம். இந்த 3 நாளும் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல. அதனால என்ன செய்யறது? காலையில விநாயகருக்கு அல்லது ராத்திரி வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் அக்னீஸ்வரனே போற்றி, அனலே போற்றி, அருக்கனே போற்றி, அம்புலியே போற்றி, அருந்ததியே போற்றி. 3 நாளும் இந்த மந்திரம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். 3 நாளும் மாணிக்க வாசகர் அருளி இருக்கிற திருப்பள்ளி எழுச்சி திருவம்பாவை படிச்சு பார்க்கணும். கோயில்ல இருந்து குலதெய்வத்தை நினைச்சு படிச்சு பார்க்கணும். ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசுமாட்டுக்கும் நாய்க்கும் பசியாத்தனும் சிக்கன சிரமம் பார்க்க கூடாது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற பொறாமை இல்லாமற் போகும் உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களே, திங்கள், செவ்வாய், புதன் 3 நாளுமே சிறப்பு. உங்கள் பிறவி பலமான தைரியமும் பெருந்தன்மையும் எதிரிகளுக்கு கூட உதவி செய்கிற குணமும் 3 நாட்களும் வெற்றியை தேடி தந்தே தீரும். 3 நட்சத்திரத்திற்கும் சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 7 கிழக்கு தெற்கு வெள்ளை மஞ்சள் திங்கள். 2, 1 தெற்கு கிழக்கு சிவப்பு மஞ்சள் செவ்வாய். 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் புதன். இந்த 3 நாளும் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல. அதனால என்ன செய்யறது? காலையில விநாயகருக்கு அல்லது ராத்திரி வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் அக்னீஸ்வரனே போற்றி, அனலே போற்றி, அருக்கனே போற்றி, அம்புலியே போற்றி, அருந்ததியே போற்றி. 3 நாளும் இந்த மந்திரம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். 3 நாளும் மாணிக்க வாசகர் அருளி இருக்கிற திருப்பள்ளி எழுச்சி திருவம்பாவை படிச்சு பார்க்கணும். கோயில்ல இருந்து குலதெய்வத்தை நினைச்சு படிச்சு பார்க்கணும். ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசுமாட்டுக்கும் நாய்க்கும் பசியாத்தனும் சிக்கன சிரமம் பார்க்க கூடாது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற பொறாமை இல்லாமற் போகும் உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களே, திங்கள், செவ்வாய், புதன் 3 நாளுமே சிறப்பா இல்லை. மோசம்னு சொல்ல முடியாது, பரவாயில்ல. 3 நாளுமே பரவாயில்ல, அவ்வளவுதான். பரிகாரம் பண்ணுனா தோல்வியை தடுத்துடலாம். 3 நாளுமே தேவையற்ற பேச்சு இருக்கு, குழப்பங்கள் இருக்கு, தடுமாற்றம் இருக்கு, மனசு உறுதியா இல்ல. எனவே நிதானம், பொறுமை. 3 நாளுமே 3 நட்சத்திரத்துக்குமே ஆம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை திங்கள். 7 தெற்கு சிவப்பு செவ்வாய். 3 தெற்கு பச்சை புதன். இந்த 3 நாட்களும் நிதானமாக இருக்க வேண்டிய நாட்கள். இந்த 3 நாளும் தயவு செய்து மனசுக்குள்ள சில மந்திரங்களை அப்பப்ப சொல்லணும். ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அங்காரகனே போற்றி, அருக்கனே போற்றி, தாராதேவியே போற்றி, தாமிரபரணியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் சங்கடமா இருக்கிறப்ப சொல்லிடுங்க. சூரியனுக்கு காலையில தீபம் காட்டுங்க. விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்துல தீபம் போட்டுருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசி ஆத்துங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோ. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா இருக்கு, படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து 1/4 மணி நேரமாவது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த 3 நாட்களும் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. ஆம், நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி. வழிபாடு முக்கியம். நிதானம், நியாய தர்மத்தின்படி உங்களுடைய செயல்கள் இருக்கட்டும். இது கவசமா இருந்து உங்களை பாதுகாக்கும். அட்டாக் பண்ணாது, ப்ரொடெக்ட் பண்ணும். அதாவது உங்களோட எதிரிகளோட வேலையை தடுத்துரும், உங்களை தோல்வியிலிருந்து காப்பாற்றும். கடகராசிக்கார நேயர்களே, 3 நாளுமே சூப்பர். திங்கள், செவ்வாய், புதன் 3 நாட்களும் உயர்வு உண்டு, நிம்மதி உண்டு, சந்தோஷம்,
பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். எதிரிகளும் உதவி செய்வார்கள். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் எதிரியாக யாரையுமே நினைக்கவே மாட்டீங்க. சூப்பர் வெற்றி. அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் திங்கள். 2, 1 வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு செவ்வாய். 1, 9 தெற்கு மேற்கு பச்சை நீலம் புதன். இந்த 3 நாளும் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல. அதனால என்ன செய்யறது? காலையில விநாயகருக்கு அல்லது ராத்திரி வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் அக்னீஸ்வரனே போற்றி, அனலே போற்றி, அருக்கனே போற்றி, அம்புலியே போற்றி, அருந்ததியே போற்றி. 3 நாளும் இந்த மந்திரம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். 3 நாளும் மாணிக்க வாசகர் அருளி இருக்கிற திருப்பள்ளி எழுச்சி திருவம்பாவை படிச்சு பார்க்கணும். கோயில்ல இருந்து குலதெய்வத்தை நினைச்சு படிச்சு பார்க்கணும். ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசுமாட்டுக்கும் நாய்க்கும் பசி ஆத்தனும் சிக்கன சிரமம் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற பொறாமை இல்லாமற் போகும் உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களே, திங்கட்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம். சார் சாயந்தரம் 6 மணிக்கு சாயந்தரம் முடிஞ்சிருதுனாங்க. ரிஸ்க் எடுக்க வேணாம். இன்னைக்கு முழுக்க 3 நட்சத்திரத்துக்கும் மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம், நிதானம். அனுகூலமான எண் திசை நேரம் கிடையாது. திங்கட்கிழமை பூரம் உத்தரம் மகம். செவ்வாய் புதன் 3 நட்சத்திரத்துக்கும் பிரமாதம். உங்க பிறைபலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயித்தே தீரும் நல்ல நாட்களாக செவ்வாய் புதன் 2 நாட்களும் இருக்கும். அனுகூலமான எண் செவ்வாய் 3, 6 தெற்கு மேற்கு பச்சை மஞ்சள். புதன் 7, 1 கிழக்கு வடக்கு சிவப்பு நீலம். திங்கக்கிழமை கட்டாயம் காலையிலையும் ராத்திரியும் விநாயகருக்கு தீபம் போடணும். மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லணும். ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அம்புலியே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லணும். அபிராமி அந்தாதி கோயில்ல இருந்து படிச்சு பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் திங்கக்கிழமை. ஆமாம், ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்திருங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது. செவ்வாய் புதன் 2 நாளுமே உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. அதனால 2 நாளும் முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை 2 நாளும் படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து படியுங்க. ஏழைகளுக்கும் பசுமாட்டுக்கும் பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த செவ்வாய் புதன் 2 நாளும் உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. ஆமா, உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களே, இன்னைக்கு சாயந்தரம் 4 மணியிலிருந்து உங்களுக்கு சந்திராசிரமத்தோட பாதிப்பு ஆரம்பிக்குது. எனவே சாயந்தரம் 4 மணி வரைக்கும் பரவாயில்ல. சாயந்தரம் 4 மணியிலிருந்து மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. ஜாக்கிரதை, கவனம். செவ்வாய்க்கிழமை முழுக்க 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். புதன்கிழமையும் சந்திராஷ்டமம். எனவே திங்கள் சாயந்தரம் 4லிருந்து செவ்வாய் முழுக்க புதன் முழுக்க சந்திராஷ்டமம். எனவே சந்திராஷ்டமத்தில் நல்லது கெட்டதா தெரியும், கெட்டது நல்லதா தெரியும். பண விஷயத்தில் முக்கிய முடிவு கூடாது. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். அதுலேயே வம்பு வழக்கு வரும். வழிபாடு முக்கியம், ஜாக்கிரதை. எனவே கன்னிராசிக்கார நேயர்களை வெளிப்படையாக சொன்னால் திங்கக்கிழமை சாயந்தரம் 4 மணி வரைக்கும் பரவாயில்ல. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. திங்கக்கிழமை சாயந்தரம் 4 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அனுகூலமான எண் திசை நேரம் கிடையாது. திங்கக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு அப்புறமும் அனுகூலமான எண் திசை நேரம் கிடையாது. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. இந்த 3 நாளும் தயவு செய்து மனசுக்குள்ள சில மந்திரங்களை அப்பப்ப சொல்லணும். ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அங்காரகனே போற்றி, அருக்கனே போற்றி, தாராதேவியே போற்றி, தாமிரபரணியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் சங்கடமா இருக்கிறப்ப சொல்லிடுங்க. சூரியனுக்கு காலையில தீபம் காட்டுங்க. விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்துல தீபம் போட்டுருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசி ஆத்துங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா இருக்கு, படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து 1/4 மணி நேரமாவது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த 3 நாட்களும் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. ஆமா, நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது, உறுதி. வழிபாடு முக்கியம், நிதானம். நியாய தர்மத்தின்படி உங்களுடைய செயல்கள் இருக்கட்டும். இது கவசமா இருந்து உங்களை பாதுகாக்கும். அட்டாக் பண்ணாது, ப்ரொடெக்ட் பண்ணும். அதாவது உங்களோட எதிரிகளோட வேலையை தடுத்துரும், உங்களை தோல்வியிலிருந்து காப்பாற்றும். துலா ராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாளும் கில்லி கலகரிங்க. பிரமாதம், சூப்பர்.
வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை. 3 நட்சத்திரத்துக்கும் நிம்மதி, உயர்வு, சந்தோஷம். திங்கள் செவ்வாய் 2 நாளும். புதன்கிழமை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சூப்பர், வெற்றி, உயர்வு, நல்லது, சந்தோஷம். ஆனால் புதன்கிழமை சாயந்தரம் 6 மணிலிருந்து சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு ஆரம்பிக்கும். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. நல்லது கெட்டதாகும், கெட்டது நல்லதாகும் அப்படின்னு சொல்ல முடியாது. கெட்டது இன்னும் கெட்டதாகிடும். ஆமாம், ஜாக்கிரதை. எனவே திங்கள் செவ்வாய் நல்லா இருக்கு, புதன்கிழமை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அனுகூலமான எண் திசை நேரம் கிடையாது. திங்கக்கிழமை அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. செவ்வாய்க்கிழமை 2, 1 வடக்கு கிழக்கு வெள்ளை மஞ்சள். புதன்கிழமை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் 3, 6 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. திங்கள் செவ்வாய் 2 நாளும் புதன்கிழமை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் கூட உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமையும் திருஷ்டி இருக்கு. அதனால திங்கள் செவ்வாய் 2 நாளும் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. மாணிக்க வாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி போற்றி அருளுகரின் ஆதியாம் பாதமலர் போற்றி அப்படின்னு ஆரம்பிக்கிறதெல்லாம் இருக்கு. ஆமாம், அல்லது திருவம்பாவை படிச்சு பாருங்க, கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. திங்கள் செவ்வாய் 2 நாளும் ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். புதன்கிழமை கட்டாயம் நீங்க காலையிலையும் விநாயகருக்கு தீபம் போடணும், ராத்திரியும் தீபம் போடணும். சில மந்திரங்களை மனசுக்குள்ள சொல்லணும். ஓம் சௌமியனே போற்றி, சந்திரனே போற்றி, சங்கபாலனே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லணும். மாணிக்க வாசகர் அருளி இருக்கிற திருப்பள்ளி எழுச்சி சிவபெருமானை பத்தி படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து படிக்கணும், படிச்சிருங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ஏழைகளுக்கு பசியாத்து, இதெல்லாம் செஞ்சிருங்க. நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாளுமே சிறப்பா இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், அவசரம், சுறுசுறுப்புங்கிற பேர்ல பதட்டம். எனவே ஜாக்கிரதை. 2 நாளும் சிறப்பா இல்லை. புதன்கிழமை சூப்பர், வெற்றி, உயர்வு, சந்தோஷம். புத்தி மனசு ஒழுங்கா வேலை செய்யுது, நல்லா இருக்குது. ஆமாம், அனுகூலமான எண் திங்கள் 2 தெற்கு வெள்ளை. செவ்வாய் 3 வடக்கு பச்சை. புதன் 2, 3 வடக்கு கிழக்கு பச்சை நீலம். விருச்சிக ராசிக்கார நேயர்களை திரும்பவும் சொல்றோம், புதன்கிழமை உங்களுக்கு சூப்பர். திங்கள் செவ்வாய் சிறப்பா இல்லை, வழிபாடு முக்கியம். திங்கள் செவ்வாய் 2 நாளுமே உங்களுக்கு வழிபாடு முக்கியம். காலையில சூரியனுக்கு தீபம் காட்டணும், ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டணும். இந்த 2 நாளுமே அபிராமி அந்தாதி பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்கு உரை எழுதியிருக்கிறார். கிரி புத்தக நிலையம் இருக்கு பெரிய பெரிய ஊர்களில், சொல்லி வாங்கி கொடுக்க சொல்லுங்க. அந்த அபிராமி அந்தாதி கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. இந்த 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் திங்களூரே போற்றி, திருப்பதியே போற்றி, திரௌபதியே போற்றி, துரோணரே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த 2 நாளும் திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் தோக்க மாட்டீங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ உறுதி. புதன்கிழமை திருஷ்டி இருக்கு உங்க மேல. அதனால விநாயகருக்கு தீபம் போட்டு ஓம் புதனே போற்றி, புரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றிங்கிற மந்திரத்தை அடிக்கடி சொல்லுங்க. மாணிக்க வாசகருடைய திருவம்பாவை படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம காசு பணம் கொடுங்க. இதெல்லாம் செய்யுங்க. உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளுமே சூப்பர், வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாளாக இருக்கும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். கள்ளக்கறீங்க, முன்கோபம் இல்லை, புத்தி தெளிவா இருக்கு, சாந்தமா இருக்கீங்க. 3 நாளும் வெற்றி. திங்கள் செவ்வாய் புதன். அனுகூலமான எண் 7, 9 வடக்கு கிழக்கு வெள்ளை மஞ்சள். திங்கள் 2, 1 தெற்கு மேற்கு சிவப்பு மஞ்சள். செவ்வாய் 2, 7 தெற்கு கிழக்கு பச்சை மஞ்சள். புதன். திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாளுமே ஏகப்பட்ட பொறாம உங்க மேல, வைத்தறிச்சல் உங்க மேல, அது பாதிக்கும். நல்லா நம்பலையா? அனுபவத்தில் பார்ப்பீங்க. சரி, அதுக்கு என்ன செய்யறது? விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடுறணும். குலதெய்வத்தை நினைச்சு மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் பிறைசூடனே போற்றி, பிரகலாதனே போற்றி, பீஷ்மரே போற்றி, பிருகுவே போற்றி, பித்தனே போற்றி, அத்தனே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. லலிதா சகசரநாமம் பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்குறை எழுதிய புத்தகம் ரொம்ப அற்புதமா இருக்கும். கிரி புத்தக நிலையம் எல்லா ஊர்லையும் இருக்கு. சொல்லி வாங்கி படிச்சு பாருங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க, மறந்துடாதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா
உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே, 3 நாளுமே சூப்பர். திங்கள், செவ்வாய், புதன் 3 நாட்களுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. நல்ல நாள், சந்தோஷம், பிரமாதம், வெற்றி. உங்கள் நிதானம், விடாமுயற்சி 3 நட்சத்திரத்துக்கும் வெற்றியை தேடித்தரும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், திங்கள். 2, 1 வடக்கு கிழக்கு, மஞ்சள் சிவப்பு, செவ்வாய். 2, 7 தெற்கு மேற்கு, பச்சை மஞ்சள், புதன். திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாளுமே ஏகப்பட்ட பொறாம உங்க மேல, வைத்தறிச்சல் உங்க மேல, அது பாதிக்கும். அதெல்லாம் நம்பலையா? அனுபவத்தில் பார்ப்பீங்க. சரி, அதுக்கு என்ன செய்யறது? விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும். குலதெய்வத்தை நினைச்சு மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் பிறைசூடனே போற்றி, பிரகலாதனே போற்றி, பீஷ்மரே போற்றி, பிருகுவே போற்றி, பித்தனே போற்றி, அத்தனே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. லலிதா சகசரநாமம் பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்குறை எழுதிய புத்தகம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். கிரி புத்தக நிலையம் எல்லா ஊர்லேயும் இருக்குது. சொல்லி வாங்கி படித்து பாருங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க, மறந்துடாதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே, 3 நாளுமே சூப்பர். திங்கள், செவ்வாய், புதன் 3 நாட்களுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. உங்கள் நிதானம் ஜெயிக்கும், விடாமுயற்சி ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு, திங்கள். 2, 1 கிழக்கு மேற்கு, மஞ்சள் பச்சை, செவ்வாய். 2, 7 வடக்கு தெற்கு, வெள்ளை நீலம், புதன். திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாளுமே ஏகப்பட்ட பொறாம உங்க மேல, வைத்தறிச்சல் உங்க மேல, அது பாதிக்கும். அதெல்லாம் நம்பலையா? அனுபவத்தில் பார்ப்பீங்க. சரி, அதுக்கு என்ன செய்யறது? விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும். குலதெய்வத்தை நினைச்சு மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் பிறைசூடனே போற்றி, பிரகலாதனே போற்றி, பீஷ்மரே போற்றி, பிருகுவே போற்றி, பித்தனே போற்றி, அத்தனே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. லலிதா சகசரநாமம் பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்குறை எழுதிய புத்தகம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். கிரி புத்தக நிலையம் எல்லா ஊர்லேயும் இருக்குது. சொல்லி வாங்கி படித்து பாருங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க, மறந்துடாதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. மீனராசிக்கார நேயர்களை, 3 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், கோபம் அதிகம், தேவையற்ற பேச்சு அதிகம், அலட்டல் அதிகம். வழிபாடு முக்கியம், நிதானம் 3 நட்சத்திரத்துக்கும் 3 நாளுமே. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை, திங்கள். 3 தெற்கு பச்சை, செவ்வாய். 2 வடக்கு வெள்ளை, புதன். இந்த 3 நாளும் தயவு செய்து மனசுக்குள்ள சில மந்திரங்களை அப்பப்ப சொல்லணும். ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அங்காரகனே போற்றி, அருக்கனே போற்றி, தாராதேவியே போற்றி, தாமிரபரணியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் சங்கடமா இருக்கிறப்ப சொல்லிடுங்க. சூரியனுக்கு காலையில தீபம் காட்டுங்க. விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்துல தீபம் போட்டுருங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு பசி ஆத்துங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா இருக்கு, படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து 1/4 மணி நேரமாவது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த 3 நாட்களும் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. ஆமா, நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி. வழிபாடு முக்கியம், நிதானம். நியாய தர்மத்தின்படி உங்களுடைய செயல்கள் இருக்கட்டும். இது கவசமா இருந்து உங்களை பாதுகாக்கும். அட்டாக் பண்ணாது, ப்ரொடெக்ட் பண்ணும். அதாவது உங்களோட எதிரிகளோட வேலையை தடுத்துரும், உங்களை தோல்வியிலிருந்து காப்பாற்றும். நேயர்களே, திங்கள், செவ்வாய், புதன் 3 நாட்களுக்கும் சேர்த்து பலன் சொல்லி இருக்கிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.